ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி ஒரு மட்டன் தண்ணி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சும்மா சூப்பராக இருக்கும். ஒரு சண்டேயில் இட்லி சுட்டுட்டு மட்டன் தண்ணி குழம்பு வச்சு நிறையா ஊற்றி நல்லா பனஞ்சு அடித்தோம்னா இன்னும் 2 இட்லி கூடவே சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாதாரணமாக மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலே நம்ம ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவோம், ரசித்து சாப்பிட்றது. இது இட்லிக்குனே மட்டன் தண்ணி குழம்பு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா செம்மையாக இருக்கும். இது சூப்புலேயே செய்கிறது, நம்ம மட்டன் வேக வச்ச சூப்லேயே செய்கிற ஒரு குழம்பு. இது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நாள் தான் இட்லி போட்டேன். செம்மையாக இருந்துச்சு, மாவு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் அரைச்சது கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது. அதனால் நல்லா ஊற்றுற பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாங்க. நல்லா என்னுடைய இட்லி தட்டு கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இட்லி நல்லா அப்படியே குண்டு குண்டாக செம்மையாக வரும், சூப்பராக இருக்கும். சில இட்லி தட்டு அப்படியே ஏந்தலாக இருக்கும், அதில் அப்படியே சப்ப சப்பையாக வரும் இட்லி. இது கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால இட்லியே செம்மையாக சூப்பராக வரும். இட்லியும் சாஃப்டாக நல்லா குண்டு குஷ்பு இட்லி மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க. இதை ஊற்றி வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். எல்லா வீட்டுமே சண்டே பூரி கறி குழம்பு, சிக்கன் குழம்பு வைப்போம், இல்லை பூரி மட்டன் குழம்பு வைப்போம், இல்லை சப்பாத்தி, இல்லை இட்லி கறி குழம்பு. இது மாதிரி எல்லாருமே ரெஸ்ட்டாக இருக்கும்போது சண்டேயில் செய்கிறது வழக்கம் தானேங்களே எல்லார் வீட்லேயும். அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் இட்லி போட்டு, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு அரைச்சி போட்டோடனே செம்மையாக இருக்கும் இட்லி. கறி குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தான் போட்டு தாளிக்க போகிறேன். பெருஞ்சீரகம் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிட்டு இல்லை காலையில் சுட சுட சூப்பராக இட்லி கறி குழம்பு சாப்பிடும்போது அது ஒரு ஸ்பெஷல் தாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டோன்னு தக்காளியும் எடுத்து போட்டுக்க வேண்டியதாங்க. பச்சை மிளகா ஒரு 3 கீரி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதாங்க. இது ரொம்ப சிம்பிள் குழம்பு தாங்க, ஆனால் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப. எல்லாருமே மட்டன் சாப்ஸ் வாங்கினா மட்டன் சாப்ஸ் ஃப்ரை கூட போட்டிருந்தேன், உப்பு கறி. அது செஞ்சுட்டு இந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சிடுறேன். எப்போதுமே வச்சுருவேன். மட்டன் சாப்ஸ் வாங்கினா உப்பு கறி பண்ணிவிட்டு இது மாதிரி தண்ணி குழம்பு வச்சுட்டா இட்லிக்கும் இது நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் செமையாக இருக்கும். இதை போட்டு நம்ம வறுவல் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், செமையாக இருக்கும். இப்போ இட்லிக்கு தொட்டுக்கிட்டு மீதி நாங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கிட்டோம். வாங்கினது தான் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டு ஷேர் பண்ணியாச்சு, பிரித்து. கொஞ்சம் சூப்பும் நாங்கள் குடிச்சிடுவோம். சூப் குடிச்சிட்டு மீதி இருக்கிற சூப்பை இந்த குழம்புல ஊற்றி இதுவும் வைக்கிறது. அந்த உப்பு கறிக்கும் கொஞ்சம் சூப் ஊற்றணும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் கறி வேக வச்சுக்கிறது. வேக வச்சுட்டு இந்த தண்ணி குழம்புக்கும் சூப் வேணும். இதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு தனியாத்தூளும் போட்டுக்கணும். பாருங்கள், அதுவும் ஒரு 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு, பட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள்,
கொஞ்சோண்டு கரம் மசாலா நம்ம போட்டுக்கலாம் இதில். அது கரம் மசாலா தான் போடுறேன். ஏன்னா நம்ம ரொம்ப மசாலா எதுவும் போடலை. நான் இப்போ இதை அரைச்சி வச்சுருந்தேன். இந்த கரம் மசாலா அரைக்கிறது கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுலேருந்து போடுறது தான் கரம் மசாலாவும். நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டேங்க. இந்த சூப் வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து குடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம். பாதி வந்து உப்பு கறிக்கு செய்கிறதுக்கு வச்சாச்சு. இதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு சூப்பு, அதிகமாக இல்லை. அதனால் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஆனால் இது ஆக்சுவலாக இது சூப்பு நிறையா ஊற்றி வைக்கிற குழம்பு தான், சூப் குழம்பு தான் இது. அது மாதிரி வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கும் இது. இப்போ சூப் ஊற்றுறேன் பாருங்கள். இது கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நான். இப்போது மட்டன் வேக வச்சோடனே சூப் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குடிச்சிருவோங்க சூப்பு. அதுக்கப்புறம் உப்பு கறிக்கும் கொஞ்சம் எடுத்துட்டேன். அதுலேயும் சூப் போட்டு வேக வைக்கும்போது டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா கூட தண்ணி வச்சுருந்துருக்கலாம். இந்த குழம்பும் வெறும் சூப்பில் வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சம் சூப் ஊற்றிருக்கிறேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சமாக இருந்ததுனால. இது வந்து செம்மையாக இருக்குங்க. ஆனால் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சா அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இருந்தால் புதினா போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். அந்த குழம்பு வந்து எல்லாம் கொதிச்சு இப்போ கறியெல்லாம் போட்டு எல்லாமே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இட்லியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எல்லாருக்குமே இட்லி, தோசை, கறி குழம்புனாலே ஸ்பெஷல் தானுங்களேன். அது மாதிரி சண்டே செஞ்சது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது நம்ம சாதாரணமாக எப்போதும் வைப்பேன் குழம்பு. வறுவலுக்கெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்படியே எல்லாம் இதிலையே போட்டு சூப் ஊற்றி திக்காக இருக்க மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி போட்டு வச்சுருவேன். இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை, தண்ணி குழம்பு தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். இட்லியும் எடுத்தாச்சு, குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து போட்டு டிஃபன் வைக்க வேண்டியதான். கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். அதான் இப்போ நான் கட் பண்ணி போடுறேன். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக இருக்கும். ஆனால் இது வந்து சில சமயத்துலன்னு இல்லை, இந்த தண்ணி குழம்புன்றதே ஸ்பெஷல் தான். நம்ம வந்து ஒரு நாளைக்கு இந்த ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்றது வழக்கம். ஒரு நாளைக்கு திக்காக நம்ம எப்போதும் வைக்கிற கறி குழம்பு, கிரேவி இதெல்லாம் செய்கிறது, அதுவும் செய்கிறது தான். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த இட்லி தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.